வெளிப்படுத்தல் 2:17 சத்தமாக வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக் கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்கக் கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்தக் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதைப் பெறுகிறவனேயன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு நான் வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். குறிக்கல் என்ன? வெண்மையான குறிக்கல் என்றால் ஒயிட் ஸ்டோன் என்று இருக்கிறது. அந்த குறிக்கல் என்பது ரோம காலங்களில் நியாய தீர்ப்புக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கும். கோர்ட்டில் ஜட்ஜு குற்றவாளிகளை கூண்டில் வைத்து விசாரித்து தீர்ப்பு எழுதும் பொழுது எல்லாரும் ஜட்ஜினுடைய வாயிலிருந்து வருகிற தீர்ப்புக்காக காத்துட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அந்த ஜட்ஜு அங்க இந்த காலத்து மாதிரி நம்ம கோர்ட்ல இருக்கிற மாதிரி அங்க நடக்காது. எல்லாம் ஒரு ஜட்ஜின் வாயிலிருந்து வர போற வார்த்தை கடவுள் வாயிலிருந்து வருகிறது போல இருக்கும். ஏன்னா அதுதான் அவனுடைய வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கிற ஒன்று. அவர் ஒரு வெள்ளைக்கல் எடுத்து டேபிள் மேல வச்சா இவனுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட எந்த குற்றமும் நிரூபணமாகவில்லை, ஆகினால இவனை நான் விடுதலை செய்கிறேன் என்று அர்த்தம். அதே வெள்ளைக்கல்லுக்கு பதிலாக ஒரு கருப்பு கல் எடுத்து மேல வச்சுட்டா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, உன்மேல் சுமத்தப்பட்ட எல்லா குற்றமும் நிரூபணம் ஆகிவிட்டது, உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன், உன்மேல் சுமத்தப்பட்ட எல்லா குற்றமும் நிரூபணம் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறபடி ஒரு கருப்பு கல்ல வச்சானா வாய் திறந்தவர் எதுவும் பேச தேவையில்ல. கருப்பு கல்லை வச்சு அடுத்த நிமிஷமே போர் சேவகர்கள் வந்து அவனை கையங்கலமா சங்கிலியில கட்டி கொண்டு போயிடுவாங்க, அவன் தலையை வெட்டவோ அல்லது அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு. அதுவே ஒரு வெள்ளை கல்லை எடுத்து அந்த மேஜை மேல வச்சா அவனை விடுதலை செய்து அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆரவாரம், என்னுடைய குற்றம் நிரூபணமாகவில்லை, நான் விடுதலை ஆகிறேன் என்கிற ஒரு சந்தோஷத்தினாலே அவன் விடுதலை ஆகி போவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு நான் வெண்மையான குறிக்கல்லை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்விலே நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற வெற்றி, விக்டோரியஸ் லைஃப், ஓவர் கமிங் லைஃப் என்று சொல்லப்படுகிற இந்த ஜீவியம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு வெண்மையான குறிக்கல்லை வைப்பேன், அந்த குறிக்கல்லிலே ஒருவரும் அறிந்திராத பெயரை நான் உனக்கு சூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? when you go to heaven, பரலோகத்தில் போகும் பொழுது மேக்சிமம் அநேக பேருடைய பெயர் மாற்றம் அங்கே செய்யப்படுகும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஞானஸ்தானம் பேர் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்காம இருந்திருந்தா, இங்கேயே கொடுத்துருந்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகும் பொழுது இந்த பெயர் உங்களுக்கு இருக்கும்ன்றது டவுட். சிலருக்கு தான் இருக்கும். சிலருடைய பெயர் அங்க சொல்றாங்க மேக்சிமம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற மேக்சிமம் நபருடைய பெயர் மாற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்றாங்க. அல்லேலூயா. அவங்க உலகத்தில் அவங்களுக்கு ஒரு பெயர் இருந்திருக்குமா? பரலோக ராஜ்யத்தில் சாது சுந்தர் சிங்கினுடைய புத்தகங்களை நான் நிறைய படிச்சிருக்கிறேன். தேவராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பேரை சொல்லி கூடுவாங்களாம். கடைசியில் வந்து பார்த்தா கொஞ்சம் அவங்களுடைய உலக ஞாபகத்தை கொண்டு வந்தால் அவங்க உலகத்தில் அவங்களுக்கு என்ன பெயர் இருந்தது, இப்போ என்ன பெயர் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்களாம். யாராருக்கு என்ன பெயர் வைக்க, என்னுடைய ஐசக் என்ற பெயர் ஆண்டவர் மாற்றுவார்னு நான் நினைக்கல, அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை பிரவீன் என்ற பெயரை மாத்திடுவார்னு நினைக்கிறேன். அப்போ கவனிங்க, தேவன் ஒரு புதிய நாமத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவனும் அறிந்திராத ஒரு பெயரை கொடுப்பேன், அது உனக்கு மட்டுமே தெரியும். ஒரு வெண்மையான குறிக்கல்லை நான் உனக்கு கொடுப்பேன், வெண்மையான குறிக்கோளை உன் வாழ்க்கையில நான் உனக்கு வைப்பேன் சொல்ல. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? குற்றம் சாட்டப்படாத ஒரு ஜீவியத்திற்கு அடையாளமாக தேவ ராஜ்யத்துல நீங்களும் நானும் வரும்பொழுது குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாய் வந்து நிற்கிறதற்காக நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய அழைப்பு அது.
கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் எ ஓவர் கம்மிங் லைஃப். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை காண்பிக்கிற ஒரு ஜீவியம் தான் கிறிஸ்துவ ஜீவியம். இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். போன வாரத்தில் உங்களுக்கு அதே அடிப்படையில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஷாலோம் என்ற அந்த ரட்சிப்பை குறித்து சொன்ன காரியமாக இருக்கட்டும், போன வாரத்தில் கொடுக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையிலும் இந்த வாரத்திலும் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஜீவியம், எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. வியாதியை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயம் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அதாவது ஆண்டவர் சொன்னாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு, அவனுக்கு நான் மறைவான மன்னாவை அவன் சாப்பிடும்படி அவனுக்கு நான் கொடுக்கிறேன். மறைவான மன்னாவை, ஆமா, இந்த உலகம் துவங்கினதும் முடிஞ்சதும் சொல்லுவாங்க, மனிதனுடைய நாகரிகம், மனுஷ வாழ்க்கை துவங்கினது கல்யாணத்துல முடிஞ்சது, மணமகனாகிய இயேசு கிறிஸ்து கல்யாணத்துல முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், மனித நாகரிகம் சாப்பாட்டுல துவங்கி சாப்பாட்டுல முடிய போகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, ஆதாம் சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து வந்து அடிபட்டு அவ்வளவு அடிகளை, சவுக்கடிகளையும் வாரினால் அடிபட்டு அவமானப்பட்டு நிந்தை ஆனது எதுக்காக? அவ்வளவு அடி சிலுவையில் எதுக்காக வாங்கினாரு? எதுக்காக வாங்கினாருமா? நமக்காக இல்ல. ஒரு பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னார், அதை சாப்பிட்டு தொலைச்சிட்டான். அந்த பழத்தினால வந்த பிரச்சனை சிலுவை வரையும் போயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது, இது என்னடா அது எங்கேயோ இந்து புராணத்துல கேட்ட மாதிரி இருக்குங்களே. ஒரு பழம், இந்த பழத்தை சாப்பிட்டதுனால நம்மலாம் பாவத்துல சாபத்துல விழுந்து, ரோமர்ல வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே இந்த உலகத்துல என்ன வந்துதான்? ஆக்கினை தீர்ப்பு வந்தபடியே ஒரே மனுஷனாலேயும் என்ன உண்டாது? நீதி உண்டாகும். அநேகர் நீதி உண்டாகும்படி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகருக்கு நீதி இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்துல பாவம் பிரவேசிச்சது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாருக்கும் தேவநீதி இலவசமாய் வந்தது. அல்லேலூயா. அவன் சாப்பாடு தான் ஆண்டவர் சாப்பிட வேணாம்னு சொல்றாரு. இங்க ரெவலேஷன்ல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மன்னாவை சாப்பிட அவனுக்கு என்ன பண்ணுவேன்? அப்ப அங்க சாப்பிடாதன்றாரு, இங்க சாப்பிடுன்றாரு. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிற வரையிலும் அதனை தொடாத. எதற்காக தேவன் ஆதாமுக்கு வந்து அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னா? அதை வச்சிருந்தார். நீ ஜெயம் கொள்ளும் பொழுது அந்த பழத்தை நீ சாப்பிடலாம், நன்மை தீமையை. அல்லேலூயா. என்ன மாதிரி டெஸ்ட் இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஒரே டெஸ்ட் தான் ஆண்டவர் வச்சார். எவ்வளவு நாள் இந்த பழத்தை நீ ரெசிஸ்ட் பண்ணி கொண்டு இருப்ப? அவனும் அதை கண்டும் காணாதபடி இருந்தான், அதை அவன் தொடவில்லை. ஆனால் என்றைக்கு பொய்யை அவன் நம்பி விசுவாசித்தானோ, அந்த பொய்யை நம்பி அவன் என்ன பண்ணிட்டான்? வஞ்சனையினால வஞ்சிக்கப்பட்டு அந்த தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை அவன் புசித்தான். அப்ப கவனிங்க, ஜெயம் பெற முடியலங்க, அவன் தோற்று போனான். ஆனா இங்க வெளிப்படுத்தல, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதற்கப்புறம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் தேசத்தை ஆளும்படியான வல்லமையை கொடுப்பேன் என்று சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்துல நான் உலகத்தை ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனையும் என்னுடைய சிங்காசனத்துல நான் அமர பண்ணுவேன் என்று சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜாதிகளை ஆளும்படியான செங்கோலை கொடுப்பேன், to rule the nations. அப்போ தேவன் பாருங்க, இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லி 7 சபைகளுக்கு சொல்லுகிற வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையும் ஓவர் கமர், ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் என்றே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை ரட்சித்த நாளிலே
நமக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை வைத்தார். ஆதியின் அன்பு என்று சொல்லும் பொழுது, நீங்க இயேசுவை எத்தனை பேர் ஜென்யூனான ஒரு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியும்? ஒரு ஜெனுவினான சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொன்னால், ஒரு ஜெனுவின் என்ற வார்த்தைக்கு தமிழ் என்ன சொல்லலாம்? ஒரு அர்த்தமான அல்லது ஒரு உண்மையான நிஜமான ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எது தெரியுமா? ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லும் பொழுது, அவன் முதலாவது நான் ஒரு பாவி என்பதை அவன் உணர்ந்து, இந்த உலகத்திலே நான் வீழ்ச்சியில இருக்கிற, என்னை ரட்சிக்க ஒருவர் தேவை, நான் ஒரு பாவி, என்னுடைய சொந்த கிரியைகள், என்னுடைய சொந்த முயற்சியில, ஒர்க்ஸ், கர்மா, இவைகளால என்னை நான் ரட்சிக்க முடியாது, நான் பாவி, இந்த பாவ வாழ்விலிருந்து, இந்த பாவ உலகத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பரிகாரி தேவை, பரிகாரி தேவை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை நம்பி விசுவாசிச்சு, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஒருவேளை இந்த உலகத்தில் நான் மரிச்சு போனாலும் ஆஃப்டர் லைஃப் என்று சொல்லப்படுகிற எட்டர்னல் நித்திய ஜீவனிலே நான் எங்கே இருப்பேன்? நான் மரிக்கும் பொழுது எங்கே போவேன்? வேர் am I going? மனிதனாய் பிறந்தவர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ நம்ம வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க சொல்ல, நம்ம ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாசம், ஒவ்வொரு வருஷம் ஒரு டெஸ்டினி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒரே இடத்துல வயசு ஆயிட்டு இருக்குது, ரோல் மாறிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்ட், நாளைக்கு நீங்க ஒரு குடும்பஸ்தன், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு ஸ்டேஜுக்குள்ள போறீங்க, மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்க, உலக வாழ்க்கையை பாரமாக உங்களுக்கு தோன்ற காலங்கள் இருக்கும். எங்கேயோ நீங்கள் ஒரு டெஸ்டினி நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய டெஸ்டினி நல்லாவே தெரியும். அதனால்தான் பவுல் சொன்ன, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, வரப்போகிற நகரத்தை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். சொல்லுங்க, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்துல. நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, நான் இருக்கிற தேசத்தினுடைய சிட்டிசன்ஷிப்புக்காக ஜனங்க நாய் பாடுறாங்க. அந்த கனடா சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு இந்த கோர்ஸ், அந்த கோர்ஸ், இங்கிலீஷ், அது இதுன்னு படிச்சுட்டு, ஐயோ சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, இது கிடைக்குமா, டிரைவிங் கத்துக்கணும், இதை போகணும், இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் பாயிண்ட் பத்தல, இதை போய் படிக்கணும், இன்னொரு ஸ்கோர் எடுக்கணும், இன்னொரு சர்டிபிகேட் எடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ அது பரலோகத்தில் இருக்கிறது. அந்த வரப்போகிற நகரத்தை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். Amen. We are going to a better place. ஒரு மேலான ஒரு ராஜ்யத்திற்கு நேராக நம்ம போகிறோம். அருமையான ஒரு ராஜ்யம். அங்க அழுகையோ, கண்ணீரோ, உபத்திரமோ, கலகமோ, கோபமோ, சண்டையோ எதுவுமே இருக்காது. இட் இஸ் a place full of love. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், அன்பு நிறைந்த இடமா இருக்கும். அல்லேலூயா. அங்க போட்டி பொறாமை இருக்காது. பரலோக ராஜ்யத்துல எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர், நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் என்கிறதா அவனுடைய நோக்கமா இருக்கும். எனக்கு யாருன்னா வந்து கை கால் அமுத்தி விட மாட்டாங்கன்னு இருக்க மாட்டாங்க. நான் போய் யாருக்குன்னா கை கால் அமுத்தி விடலாம், அப்படிதான் இருப்பாங்க. அது அன்பினாலே சூழப்பட்ட ஒரு இடம். நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிற எல்லா மனிதர்களும் அங்கே கர்த்தர் கொண்டு போக ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிற எல்லா மனுஷியையும் இந்த உலகத்துல நாம் வாழும்பொழுதே மிசரபிளாக, ஃபெயிலியராக இருப்பதை விட, கடைசி சத்துருவாகிய மரணம், அதையும் ஜெயிக்க போகிறோம். ஆனால் இந்த கடைசி சத்துருவாகிய மரணத்திற்கு முன்பாக பல சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் பல சத்துருக்களை பார்க்கிறோம், பல எனிமீஸ். சத்துருக்கள் என்று ஏன் அதை சொன்னேன்? உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுத்து போடக்கூடிய பல சத்துருக்கள் இந்த உலகத்தில் உண்டு. There are some things that will try to destroy
the peace that you enjoy with God. தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கிறதற்கு பல விதமான காரியங்கள் வரும். அந்த காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது குற்ற உணர்வு நமக்குள்ள வரும். குற்ற உணர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம தேவன் கிட்ட போகிறதற்கு என்ன பண்ணுவோம்? பயம் நமக்கு வந்துடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு விலகின பொழுது ஆண்டவர் சொல்ல ஆதாமை பார்த்து நீ நிர்வாணியா இருக்கிறேன். அவன் தான் சொன்னான் நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று. அல்லேலூயா, நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று ஆதாம் தான் சொன்னான், ஆண்டவர் சொல்லல. அவனே தேவனுடைய சமூகத்திட்டு விலகி ஓடுறான், ஆண்டவர் அவனை விலக்கி வைக்கல. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெயம் கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருப்போம் என்று சொன்னா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவோம், தயக்கப்படுவோம். ஜெபிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், சபைக்கு போகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அங்கதான் பின்மாற்றத்தினுடைய ஒரு சூழல் நம்மை வந்து பிடிக்கிறது. ஆனா ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எல்லாரும் வந்து அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனா அதை செய்யறதுக்கு தான் முடியல. அவ்வப்போது அவர்கள் இந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை என்னால் ஏன் வாழ முடியவில்லை என்று சொல்லி அவங்க தங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு 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 எப்பொழுதுதான் எனக்கு ஜெயம் வரும், என்னால் ஜெயிக்க முடியலையே, ஒரு விக்டோரியஸான லைஃப்குள்ள நான் போகணும் ஆனா போக முடியல, குற்ற உணர்வு எனக்குள்ள வருகிறது, நான் தேவனை விட்டு தூரமாய் போகிறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்னைக்கு தீர்வு வரும்? என்னைக்கு நாம் ஒரு விடுதலை உள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ஆதியின் அன்பு, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல நமக்கும் தேவனுக்கும் இல்லை அந்த தொடர்பு இருக்கு பாருங்க. அதை நம்ம எப்படி கான்ஸ்டன்டாக தொடர்ச்சியாக இதை நாம் அனுபவிப்பது, என்ஜாய் பண்ணுவது? அல்லேலூயா. அந்த அன்பு உங்களுக்குள்ள மாறாம இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு உண்மையான மெய் உறவினுடைய அர்த்தம், எல்லா உறவுகளினுடைய அடிப்படையே, எல்லா உறவும் நம்பிக்கையில அன்பில ஆரம்பிக்கிறது. ஆனா டைம் டிலே அண்ட் டீகே என்று சொல்லுவாங்க. காலம் ஆக ஆக, நேரம் போக போக, நன்மையாக ஆரம்பிக்கப்பட்ட எல்லாமே எதை நோக்கி தான் போகுது? அழிவை நோக்கி தான். எல்லாம் நல்லா இருக்கும் தாங்க நான் ஆரம்பிச்சோம், அது அப்படியே தொடர்றது கிடையாது. நடுவில் எங்கேயும் என்ன ஆகுது? பிரேக்கப் ஆகுது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆதியின் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ் என்று சொல்லும் பொழுது அதை நீங்க வந்து லவ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லவ் என்னன்னு அவங்கள்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க. போனை எடுத்தாங்கன்னா நைட்டு ஃபுல்லா எதமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் அதே மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேசுவாங்களான்னா அது எப்படிங்க? அந்த நேரத்தில் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அந்த ஆதியின் அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. போரா தெரியல, என்னவோ பேசியிருப்பாங்கன்னா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அந்த ஆதியின் அன்பு, ஆண்டவரும் அதான் சொல்றாரு, ஆதியின் அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. கம் பேக் டு த ஃபார்மர் லவ். ஆதியின் அன்புக்குள்ளே ஏன் ஆதியின் அன்புக்குள்ள திரும்ப முடியலன்னா ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழ முடியல. we fail. பாவ உணர்வு நம்மை தண்டிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்யும் பொழுது நாமே ஆண்டரை விட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. குற்ற உணர்வு வருகிறது. பிசாசு சொல்லுவான், நீ ஆண்டவர்கிட்ட போக முடியாது, நீ தவறு எடுத்திருக்க. அதனால்தான் தேவ ஊழியர்கள் அடிக்கடி சொல்ற காரியம், நீங்க எவ்வளவு தவறு பாவம் செய்தாலும் மனம் திருங்குறதற்கு இன்ஸ்டன்டா இருக்கணும். உடனடியாக என்ன பண்ண, நீங்க மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா பிசாசு அந்த கேப்பை பயன்படுத்தி தான் உள்ள போடுறான். அல்லேலூயா. அந்த கேப்பை பயன்படுத்தி தான் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கேப் நடந்துருச்சுன்னா அந்த கேப்ல தான் உள்ள பூந்து உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை அவன் கொண்டு வர பார்க்கிறான். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்முடைய அனுமதி இல்லாமல் பிசாசு ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம இடம் கொடுத்தாதான் உள்ள வந்து என்ன பண்ணுவான், பலவிதமான வியாதியையும் பிரச்சனையும் உபத்திரத்தையும் போராட்டத்தையும் அவன் கொண்டு வருவான். அப்ப நாம் எவ்வளவுதான்
ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறினாலும் சீக்கிரத்திலே தேவனிடத்துல சீர் பொருந்துவதற்கு நம்ம ரெடியாக இருக்க வேண்டும். அதனால்தான் ரெஸ்டோரேஷன், ஃபர்கிவ்னஸ், ரெக்கன்சிலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெக்கன்சிலேஷன் என்ன தெரியுமா? ஒரு ஸ்ட்ரைஃப், ஒரு கான்ஃப்ளிக்ட் வருகிறது. எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அந்த கான்ஃப்ளிக்டை நீங்கள் சரி பண்ணி ரெக்கன்சில் ஆகுறீங்க, மறு சீர் பொருத்துகிறீர்கள். நீங்க ஒரு 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 ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுக்கிறது திரும்பி நீங்கள் போய் தேவனிடத்துல சீர் பொருந்துறதுக்கு? அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்ஸ்டன்டா உடனே என்ன பண்ண ஆண்டரோட நீங்க சீர் பொருந்தணும். குற்ற உணர்வை நீங்கள் இடம் கொடுத்துட்டு நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போய் விழக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்துவ ஜீவியத்துல ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை என்னால முடியல 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆவியானவர் தான் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் எல்லாம். நான் காலையில சொன்னேன், வாலிப பருவத்தில் நான் எப்படி தேவனோடு கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு உறவை எப்படி நான் வைத்துக் கொள்வது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், திடீர்னு எதுனா வாலிப சோதனையில மாட்டிக்கிட்டா எனக்கே சோறு வந்துடும். அட என்னத்தை நம்ம இடறிட்டோமே, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுக்கிறோம், இடறிட்டோமே, பாவத்துல விழுந்துட்டோமே அப்படின்னா அடப்போ அப்படியே விட்டுருவோம். அது இன்னும் தூரமா தேவனை நோக்கி கொண்டு போகும். அல்லேலூயா. அப்போ எப்படி உலக சோதனைகளை நான் ஜெயிப்பது என்று சொல்லி எவ்வளோ நாள் யோசிச்சிருக்கிறேன். பல நாள் அப்படி இருக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து ஜெபிக்கிறது போல இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீ படுத்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. காலையில அதிகாலையில் எழுந்து எப்படி ஜெபிக்கிறோமோ அது போல இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா 1 மணி நேரம் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது, நீங்கள் பகல் வேளையில எப்படி பலவிதமான பாவ கிரியைகளை ஜெயிக்கிறதற்கு அதிகாலை ஜெபம் உதவுகிறதோ, இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கைக்கு போகும் பொழுதும் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை இரவு முழுவதுமே பரிசுத்தமாய் உங்களை வைத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. ஏன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன்னாடி நீங்கள் படுக்க போகும் பொழுது தோல்வி மனப்பான்மையோடு நீங்கள் படுக்கவே போகக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் பொழுது ஒரு தோல்வி மனப்பான்மையோடு கூட நீங்கள் எங்க போடக்கூடாது, பெட்டுக்கு. சத்தமா சொல்லுங்க, போகக்கூடாது. ஏன், நீங்க தோல்வி மனப்பான்மையோடு படுக்க போனீங்கன்னா மறுநாள் காலையில எழுந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க, தோல்வியா தான் எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. We go to bed defeated in the night. You will also wake up defeated in the morning. நீங்கள் படுக்க போகும் பொழுது தோல்வியோடு கூட பலவிதமான பாரத்தோடு கூட பாவ உணர்வோடு கூட நீங்கள் பெட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா எழுந்திருக்கும் பொழுது அந்த பாவ உணர்வோட தான் நீங்க எழுந்திருப்பீங்க. அப்போ இரவு நேரத்திலையும் கூட நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியம், பகலுக்குமே இரவுக்குமே ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. தேவ பிள்ளைகள் இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி 2 நேரத்திலுமே அவர்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் சரி, இன்னைக்கு தேவ சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவு, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கூட சறுக்கல் இல்லாதபடி பக்தி விருத்தியில வளர்றதற்கு நாம் ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஓவர் கமிங் லைஃப்பை ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஒரு நாள் கூட நீங்க டிஃபீட்டடா இருக்கக்கூடாது உலகத்துல. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் முழுவதிலும், செப்டம்பர் மாதம் முழுவதிலும் உங்களுடைய நாட்கள், வாழ்க்கை ஒரு நாளும் தோல்வியில, குற்ற உணர்வுல, தோல்வி மனப்பான்மையில அதை செலவழிப்பில் என்று சொன்னால் அது உங்களை தேவனுடைய அன்பிலிருந்து தூரமாக உங்களை பிரித்து கொண்டு போகும். உங்களால் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர முடியாது. பிரைஸ் தி லார்ட்.
மாறாக நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவுல தைரியமுள்ள ஒரு மனசாட்சி நமக்கு இருக்கும் என்று சொன்னால், தைரியமான ஒரு மனசாட்சி இருக்குன்னு சொன்னா, அந்த தைரியமான மனசாட்சி தான் நம்ம இன்னும் பரிசுத்த வாழ்க்கையில வளர்வதற்கு நம்ம ஏதுவாக வைக்கும். அல்லேலூயா. Thank you Jesus. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசங்கள் காலங்கள் போக 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 நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியல என்று நாம் நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியல அல்லது அதுல நமக்கு ஆவியானவருடைய துணை ஒத்தாசை நமக்கு வேண்டும் என்று கேட்கிறோமோ, அதே நீங்க தோல்வியில தொடரவே கூடாது. பாவத்துல விழுகிறேன், பலவீனத்தை ஜெயிக்க முடியலங்க, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தூய்மை இல்லை, நாம் வெளியில மட்டும் பார்க்கிறதற்கு ஓகே என்று சொல்றது அல்ல, நம்முடைய இன்னர் லைஃப்ல கூட ஒரு கிளாரிட்டி, ஒரு தூய்மை நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இரவு நேரங்கள்ல தான் அதனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கும். இரவு நேரத்துல தான் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது? பயங்கரமா. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில ஒரு தூய்மை இல்லை என்று சொன்னா, உங்களை அது எப்படி வைத்திருக்கும்? உங்கள் மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்காது. உங்களை நீங்க பார்க்கும் பொழுது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் மேல எனக்கே நல்ல அபிப்பிராயம் சொல்லுங்க, என் மேல எனக்கே நல்ல அபிப்பிராயம். செல்ஃப் கண்டம்னேஷன். ஆதாம் அதை தான் செய்தான். ஆண்டவர் அவனை கண்டம் பண்ணல, அவனே தன்னை என்ன பண்ணிக்கிட்டான் சொல்லுங்க. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, லேகியோன் என்கிற மனிதன் கல்லறையில என்ன பண்ணான்? தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை யாரும் காயப்படுத்தல, அவன் என்ன பண்ணான்? தன்னையே சொல்லுங்க. அவனுக்குள்ளே 6000-8000 பிசாசுகள் இருந்தது என்று சொல்றாங்க. லேகியோன் என்றால் ஒரு பெட்டாலியன் ஆர்மி, ஒரு இராணுவ படை. 6000-8000 பேர் கொண்ட ஒரு படை தான் லீஜியன் என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற, உன் பேர் என்ன? என் பேர் லேகியோன் என்று சொல்றான். லேகியோன்னா ஒரு ஆர்மி. நாங்க ஒரு ஆர்மியா இருக்கிறோம், 6000-8000 வரையும் இருக்கிறோம் உள்ள. தனித்தனியா 6000 பேர் சொன்னா விடிஞ்சிரும். அவன் சொன்னா நாங்க 6000 பேர் இவன் மனுஷனுக்கு உள்ள இருக்கிறோம். இயேசு அவனை பார்க்கும் பொழுது குற்றூராய் தன்னையே அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனே கடிச்சுக்குவான், கல் எடுத்து என்ன பண்ணிக்குவான் அவனே சொல்லுங்க. ஆமா, சில நேரத்துல பார்த்துருக்கீங்களா, சிலர் சண்டை போட்டாங்கன்னா போய் தலையை போட்டு செவுத்துல டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சு ரத்தம் ஊத்தும். பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். சண்டை அவங்க நீங்க ஒண்ணு இருக்காது, ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஏதோ ஒரு லேட்டு இல்ல ஏதோ ஒரு சம்திங் இருக்கும், போய் நச்சு நச்சுன்னு செவுத்துல டங்கு டங்குன்னு இடிச்சு தலையில அடிச்சுட்டு அழுவாங்க. அவங்கள யாரும் அடிக்கல, இவங்களே அடிச்சுக்கிறாங்க. தங்களே கடிச்சுக்குவாங்க. சிலர் என்ன பண்ணிக்குவாங்க, கழுத்தை அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க, உச்சபட்சம் போய் கயிறை, யாரும் அவங்கள கொல்லல, அவர்களே அவர்களுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கத்தி எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, உடம்பெல்லாம். யாரும் அவங்களை திட்டல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு விஷயத்துல காயப்பட்டுறாங்க, அல்லது அவங்க நினைச்சது நடக்கல. அந்த கோபத்தை, நான் நினைத்தது நடக்கவில்லை என்கிற அந்த கோபத்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்து கத்தி எடுத்து உடம்பு முழுக்க கீறல், காயம், ரத்தம் ஊத்தம், வலி தெரியாது. அந்த வைராகியம் அப்படி இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால், அவன் தன்னையே முதலாவது என்ன பண்றான், he knows how to honor himself. அல்லேலூயா. அவன் மேல அவனுக்கு நம்பிக்கை உண்டு. Amen. They will always
draw attention automatically. Praise the Lord. என்ன பண்ணுவாங்க? நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்குமானால் அதுதான் ஓவர் கமிங் லைஃப் நான் சொன்னேன். ஆமென். உங்களுக்கு எதுவுமே வெளியில இருந்து தேவைப்படாது. ஆமென். உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்பதே, சத்தமா சொல்லுங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்பதே, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன தெரியுமா? மனசோர்வு. தேவனோடு கூட நிறைவை பெற்ற ஒரு மனிதன் ஒரு காலம் அவனுக்கு மனசோர்வே வராது. அல்லேலூயா. உங்களை யாரு ரிஜெக்ட் பண்ணாலும் நீங்க அதனால சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஜனங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணட்டும், வேலை ஸ்தலத்துல உங்களை ரிஜெக்ட் பண்ணட்டும், உங்களுக்கு திடீர்னு ஒரு டிஸ்மிஸல் ஆர்டர் கொடுக்குறாங்க வேலையை விட்டு எடுத்துட்டோன்னு, நீங்க அதை பத்தி கவலைலாம் பட மாட்டீங்க. ஹாப்பி, ஓகே, ரைட்டு. நீ ஒரு நல்ல ஒரு திறமைசாலியை இழக்கிறன்னு நீங்க சொல்லிட்டு வெளியே வருவீங்க. அல்லேலூயா. என்ன சொல்வீங்க? நீங்க ஒரு நல்ல திறமைசாலிய இழந்துட்டீங்கன்றத நீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க. நீங்க வெளியே வருவீங்க. அவன் யோசிப்பான், என்னடா இவனை நான் தோர்த்தனா, அவன் நம்மளுக்கு என்ன பண்றான், நான் ஏதோ இழக்கிறது போல சொல்றான். நீ ஒரு நல்ல திறமைசாலி இழக்கிற, அந்த அளவுக்கு உங்க மேல கான்பிடன்ஸ் இருக்குமா? நீங்க ஐயோ என்னை ஏன் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமா, பர்ஃபார்ம் பண்றதல்ல, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு போட்டு உங்க மண்டியை போட்டு நீங்க போட்டு நீங்களே காயப்படுத்தி உங்களே அஃப்ளிக்ட் பண்றது அல்ல. நான் எங்க தப்பு பண்ணேன், என்ன பண்ணலாம், சரி, அது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. அது ஒரு மனிதன் தேவனோடு நடக்கிறான் என்பதற்கான உதாரணமே, அவன் எந்த சூழலிலும் அவன் பதறி போகவே மாட்டான். அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்கும். அவன் தான் திரும்ப சொல்லுவான், எல்லாம் சகலமும் அன்றியும் அவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. சகலமும் எதுக்கு எதுவா நடக்குது? சத்தமா சொல்லுங்க. நன்மைக்காக நடக்கிறது. ஏன் நடக்கல, ஏன் அப்படி பண்ணிட்டாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, என்னை ஏன் அப்படி செஞ்சுட்டாங்க? எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஃப்ரஸ்ட்ரேஷனும் காயமும் அந்த வேக்யூமும் அப்ரிசியேஷன்ஸ், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வெறுமையை நிரப்புவதற்கு சந்தோஷத்தை எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொன்னேன், இரவு நேரத்துல ஒரு பாவ பழக்கம் இல்லாமல் படுக்கைக்கே தூக்கத்துக்கே என்னால போக முடியாது. ஒரு பாவம் செஞ்சாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு இருக்கிறவங்க சொல்லுங்க. ஒரு சினிமா படம் பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும், ஒரு சின்ன ஒரு கட்டிங் போட்டாதான் எனக்கு என்ன வரும், தூக்கமே வரும். அல்லது நான் போய் ஒரு பாவம் செய்தால்தான் எனக்கு என்ன இருக்கும். இன்னைக்கு ஏன் கோடிக்கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்க பாருக்கு போகாம அவங்களால தூங்க முடியாது? தவறான விடுதிகளுக்கு போகலன்னா அவங்களால தூக்கம் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? பல விதமான ட்ரக்ஸ், மாத்திரை, போதை, சினிமா படம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தூங்குறதுக்கே அவங்க ஒரு டயர்ட்னஸ்ல தான் அவங்க தூங்கணுமே தவிர படுத்து நிம்மதியா அவங்களால படுத்து உறங்க. அவர்கள் படுக்கைக்கும் டிஃபீட்டடா போறாங்க. ஏர்லி இந்த மார்னிங்கும் குற்ற உணர்வோட எழுந்திருப்பாங்க. என்னடா அது நேத்து நைட் இப்படி பண்ணிட்டோமே, அதனால அவனுக்கு அப்படியே குற்ற உணர்ச்சியோட தான் போகும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன். I will give you hidden manna. மறைவான மன்னா என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வேண்டிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு வைட்டாலிட்டி தேவன் கொடுக்கிற அந்த மறைவான மண்ணால தான் இருக்குது. அல்லேலூயா. ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை, ஆனா என்னால முடியல, I am fail, I fail, I fail, I fail. தோல்வி 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 தோல்வி, எல்லாத்துலயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன பண்ணாலும் அல்லேலூயா
அகஸ்து ஜெயக்குமாருடைய சாட்சியை நீங்க கேட்டுட்டு இருந்தேன் வர்றதுக்கு முன்னாடி. அவர் சொல்லாரு, காலேஜில் அவர் எக்ஸாம் எழுதிட்டு மார்க்குக்காக, இன்ஜினியரிங் காலேஜில் எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ரிசல்ட் வருது. அங்க வாத்தியார் சொல்றாரு, காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது அப்பாவு, நம்பர் 1 டாப்பர் ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி எல்லாரும் போய் வாத்தியார்ட்ட மார்க் கேட்டுருக்குறாங்க. சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ். இவரு கடைசியா எல்லாரும் கேட்டு முடிச்சிட்ட பிறகு நடிங்கிட்டே பயந்து 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 போய், சார் என் மார்க்கே கொஞ்சம் சொல்லுங்கன்னு கடைசியா போய் நடிங்கிட்டு போய் கேட்டா, மேலேயும் கீழேயும் பாக்குறாராம். பார்த்து, என்ன இப்போ வந்திருக்கிற, என்ன உன் மார்க்கு? மேலேயும் கீழேயும் பார்த்து சொல்லாரு, தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, நீ தான்ப்பா காலேஜ் டாப்பரு. சொல்லுங்க, நான் தப்பா சொல்லிட்டேன், நீ தான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீ தான் காலேஜ் டாப்பர், நான் தப்பா சொல்லிட்டேன்ப்பா. எல்லாரும் வந்து கேட்டு போறான், நீ தான்ப்பா உன் மார்க்கை பார்த்தா, நீ தான்ப்பா ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன? முண்டி அடிச்சுட்டு ஓடி, சார் என் மார்க்கை சொல்லுங்க. முதல்ல அவருக்கு தெரியும்ல படிச்சது. அவங்க சரி எல்லாம் கேட்டுட்டு போட்டோம், கடைசியா போய் கேட்டுக்கலாம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும். அங்க சார் அனௌன்ஸ் பண்றது தப்பா இருக்கட்டும், அவர் ஃபர்ஸ்ட் யாரும் சொல்லிட்டான், நம்ம நல்லா எழுதுறோமே, நல்லா படிச்சோமே, நம்மளோட கம்மியா படிக்கிறோம்னாச்சே, எப்படி அவன் வந்தான், போய் அவனை பிடிச்சி சட்டையை பிடிக்கிற தேவையில்லை. கடைசியா பொறுமையா படி, சார் எந்த கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்ப நீ தான்ப்பா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற. ஏன்? அவங்களுக்கு தெரியும், அவனுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பையனுடைய நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க, எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அவன் போய் தூக்கு மாட்டி செத்துட்டான். எதுக்காக? ஃபெயில் ஆயிடுவான்னு பயம். கடைசியில பார்த்தா ஸ்கூல் டாப்பரா வந்திருக்கிறான். ஸ்கூல் டாப்பரா எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போய் அவன் மாய்த்து கொண்டான். என்னன்னா, தோற்றுருவோமோன்ற பயம். அவன் தோக்கல, ஆனா தோத்துருவோம் என்கிற, சத்தமா சொல்லுங்க, தோத்துருமோ, ஃபெயிலியர் ஆயிடுமோ, நம்மளை விட்டு கை மீறி போயிடுமோ, இது நம்மளுக்கு ஆகுமோ ஆகாதோ. நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஓட ஓட நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்க பின்னாடி தானா வாள் மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. தேவ சமூகத்தை நீங்க நோக்கி ஓட ஓட மத்த எல்லாமே உங்களை வாள் மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதையும் எழுந்து போவீங்கன்ற பயம் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, எதையும் உங்களிடத்திலிருந்து யாரும் பிடுங்க முடியாது. ஏன்னா நீங்கள், உங்களுடைய மனசாட்சி தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருக்கிறது. அதுதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உண்மையான ஜெயம் என்பது எது தெரியுமா இருக்கு? உண்மையான ஜெயமுள்ள வாழ்க்கை எதுல தெரியுமா இருக்குது? நமக்கு இன்னைக்கு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கும் ஆண்டவருக்கும் மனசாட்சி கிளீனா இருக்குதா? எத்தனை பேரால அதை சொல்ல முடியும்? பாயிண்ட்டுக்கே இப்பதான் வரேன் நான். ஜெயம் 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 பேசுறதுனா என்ன ஜெயம்? வாட் இஸ் ஓவர் கமிங் லைஃப்? ஒரு உறவினுடைய வெற்றி எதுல இருக்கு? ஒரு ரிலேஷன்ஷிப்பினுடைய சக்சஸ் எதுல இருக்குது? 2 பேர் இருக்கிறாங்க, 2 காதலன் காதலி இருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய உறவினுடைய வெற்றி எதுல இருக்குது? சொல்லுங்க. யாருக்குமே ட்ரூ லவர்ஸ் ஒருத்தரும் கிடையாதுன்றது நல்லா தெரியுது. அல்லேலூயா. எல்லாம் கலரை பார்த்து அழகை பார்த்து பண்ண பொழுது. சொல்லுங்க பார்க்கலாம். அடிச்சு விடுங்க நீங்க. என்ன அன்பு இருக்கிறீங்களா? கவனிங்க, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன், ஒரு உண்மையான 2 உறவினுடைய அடிப்படையே 2 பேருக்குள்ளேயும் கிளீன் கான்சியஸ் இருக்க வேண்டும், சுத்தமான மனசாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நபர்கிட்டயும் எப்படி இருக்கு? சந்தேகம், பயம், ஃப்ரஸ்ட்ரேஷனு, கோபம். அல்லேலூயா. அவர் பயமே இல்லை, கிளீனா இருக்கு எல்லாமே, ரெக்ரெட்ஸ் இல்லை, எல்லாம் கிளீனா இருக்கு. அது சக்சஸ்ல போய் முடியும்ன்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அடிப்படை உறவுல 2 பேருக்கும் கிளீன் கான்சியஸ். ஆண்டவருடைய கான்சியஸ் கிளீன் எப்பவுமே. நம்முடைய கான்சியஸ் தேவனுக்கு முன்பாக, righteousness is nothing but a right standing with God. அப்படின்னா என்ன? தேவனுக்கும் எனக்கும்
ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அல்லேலூயா. ரைட் ஸ்டாண்டிங். அவருடைய நீதியை நான் தரித்து கொள்கிறேன். நான் ட்ரை பண்ணல, பர்ஃபார்ம் பண்ணல. அவருடைய நீதியை நான் என்ன பண்றேன்? அதுல நான் நடக்க பார்க்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு முன்பாக நான் கிளீன் கான்சியஸ். என் மனம், எண்ணம், என்னுடைய நடத்தை எல்லாம் கிளீனா இருக்குது. இந்த ஒரு அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நம்ம எல்லா ஆங்கிள்லையும் ஜெயமுள்ளவர்களாக மாற்றிவிடும். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன், வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்களாம் ஜெபிக்கும் போது சொன்னேன், ஆண்டவர் என்கிட்ட இருதயத்தில் போட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் மினிமம் 1,00,000 சம்பாதிக்கிறவர்களாக கர்த்தர் எல்லாரையும் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. மினிமம் எவ்வளவு? மினிமம் 1,00,000 சம்பாதிக்கிறவர்களாக சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஹையஸ்ட் சேலரி கேட்டேன். எவ்வளோப்பா ஹையஸ்ட் சேலரி சர்ச்சில்னா 40, 45, 50 தான் தொடுது. அல்லேலூயா. நான் சொன்னேன் அது பத்தாதே. நான் ஜெபிச்சேன், நாங்களா ஜெபிச்சோம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மினிமம் எவ்வளவு சம்பாதிக்கணும்? ஒரு மினிமம், அது மினிமம் சொன்னேன். மினிமம் 1,00,000 ரூபாயிலும் சம்பாதிக்க வேண்டும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளீன் கான்சியஸ் இருந்துருச்சுன்னா அது உங்களை எல்லா ஏரியாவிலையும் உங்களை சக்சஸ்ஃபுல்லாக தான் வைத்திருக்கும் என்பதுல ஆணித்தரமாக என்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. எல்லா ஆங்கிள்லையும், எல்லா ஏரியாஸ், உங்க வாழ்க்கையினுடைய எல்லா ஏரியா, கரியராக இருக்கட்டும், அகடமிக்கா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஃபைனான்ஸா இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும். நம்ம மனிதர்கள் சொன்னா மனுஷன்ல ஒவ்வொரு ஏரியா இருக்கு. எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவன் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிதானே? ஒருத்தனுக்கு நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல சுகம் இருக்கு, ஏழையா இருக்கிறான். ஒருத்தனுக்கு பணம் இருக்குது, சுகம் இருக்குது, ஆனா நல்ல குடும்பம் அமையல. ஒருத்தனுக்கு குடும்பம் அமையுது, பணம் அமைய மாட்டுது, படிப்பு வர மாட்டுது. பணம் இருக்கு, நல்ல எல்லாம் இருக்கு, ஆனா படிப்பு இல்லை. இருக்குதா? சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்கள் தேவனோடு, சத்தமா சொல்லுங்க, நாம் தேவனோடு நடக்கும் பொழுது சரியான மனசாட்சியை உடையவர்களாக இருக்கும் பொழுது எல்லா துறைகளிலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நாம் ஆசீர்வாதத்தை காண்போம். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரும் அப்படி இராமல் காத்துல படக்கிற இலைய போல இருப்பாங்க. காத்து அடிச்சு அந்த காஞ்சி போன இலை என்ன பண்ணும்? இன்னைக்கு கொக்கல இந்த சர்ச்சில் இருக்கும், நாளைக்கு தண்டபாணி வீட்டுல இருக்கும். அதே காத்து இன்னும் வேகமாச்சா விக்ரம் வீட்டுல போய் விழுந்துரும். அல்லேலூயா. அதுதான் துன்மார்க்கன் வாழ்க்கை. அது காஞ்சி போன இலை. சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய வாழ்க்கை காஞ்சி போன இலை, காத்து அடிக்கிற டைரக்ஷன்ல ஆடிட்டு இருக்கும். வாழ்க்கையில நிலையற்ற தன்மை இருக்காது. ஒரு நாள் தஞ்சாவூர்ல இருப்பான், ஒரு நாள் இங்க இருப்பான். என்னடா இப்பதான் புது வேலை செஞ்ச, அந்த வேலை செட் ஆகல, என்ன தொத்தி விட்டாங்க, மதுரையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நாடோடி மாதிரி சுத்திட்டு இருப்பான். அல்லேலூயா. கவனிங்க. ஆனால் நீதிமானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் தொட்டது எல்லாம் தொடங்கும். படிப்புல கை வச்சா அங்க அவன் வெற்றி பெறுவான். திருமண வாழ்வுல வந்தா அங்க அவனுக்கு வெற்றி, பொருளாதாரத்துல வெற்றி, சரீர சுகத்துல நல்ல ஆரோக்கியம், ஜீவன், மனதுல சந்தோஷம், சமாதானம், நிம்மதியா படுத்து தூங்க முடியும். அவனுக்கு அந்த போராட்டம் இருக்காது, ஸ்ட்ரகிள் இருக்காது. எல்லா இடத்துலயும் ஒரு தடை, கட்டு, மாந்திரிக பிரச்சனை, இது மனதிலே அழுத்தம், பலவீனம், பாவ சிந்தனை, எவ்வளவு ட்ரை பண்ணி ஓடி 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 களைச்சுதான். ஆர் யூ ரன்னிங் டு பி எக்ஸாஸ்டட்? நான் 8வதுல ஒரு கவிதை எழுதின, ஸ்கூல்ல மேக்சினுக்காக எழுதின. எல்லாரும் தேனே மடிக்கிற மானேன்னு எழுதினாங்க. நான் இங்கிலீஷ்ல ஒரு கவிதை கொடுத்தேன், ஆர் யூ எக்ஸாஸ்டட்? அதுதான் நம்பர் 1 வந்தது அது. அல்லேலூயா. அப்படின்னா நீ களைப்பாக இருக்கிறாயா? கேள்வி என்னது? களைப்பாக. நான் அப்பயே எழுதினேன் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது. மனிதன் ஓடுறான், இதை செய்யறான், அதை செய்யறான், எல்லாம் செஞ்சு செஞ்சு எப்ப பார்த்தாலும் டயர்டு 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 டயர்டு. தூங்கி எழுந்திருக்கும் போதே
டயர்டு, படுக்கும் போதும் டயர்டு, வேலை செய்யும் போதும் டயர்டு. எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி செய்யறான். அது ஆசீர்வாதம் கிடையாது. அது என்னதுங்க? உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி தான். ஆமா, நீ உன்னை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்காக சண்டை போட்டு என்ன வாக்குவாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு அது கிடைக்குது. எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்யறதல்ல வெற்றி. நீ விரும்புகிற உன்னுடைய வாஞ்சைகள் அது தானாகவே வந்து உனக்கு அப்படியே அமையணும். அல்லேலூயா. எல்லாம் உனக்கு வரணும்னா நீ தேவனோடு கூட உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல சுத்த மனசாட்சி இருக்க வேண்டும். அதுதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கைன்னு என்னது? இஎம்ஐல ஒரு கார் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது அல்ல. கடன் வாங்கி ஒரு வீடை கட்டுறது, வெளிநாடு போய் விசா வாங்கி வெளிநாடு போயிட்டா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது அல்ல. அங்க வந்தவங்களாம் பாருங்க, பீஸா கடையில மாவு ஊட்டிட்டு இருக்கிறவங்க காமிக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையா தான் சொல்றேன். இஎம்ஐல கடன் போட்டு பென்ஸ் கார் வாங்குறது சொல்ல, நான் ஏழைய வீட்டுல பிறந்தேன், இன்னைக்கு பென்ஸ் கார்ல போறேன், வாழ்க்கையை ஜெயிச்சிட்டாராம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டாராம்? வாழ்க்கைய ஜெயிச்சிட்டாராம். ஏழை வீட்டுல பிறந்தாராம், இப்ப 5 கார் வச்சிருக்கிறாராம், வாழ்க்கையை ஜெயிச்சிட்டாராம். ஆனா நைட்ல அவரால் தண்ணி அடிக்காம தூங்க முடியாது. அல்லேலூயா. அதல்ல ஜெயம். அல்லேலூயா. நாடகம் பார்க்காத தூக்கம் வராது. நாடகம் பார்த்துட்டு தூங்கு, அப்புறம் பன்னி வருது, நாய் வருது, பேய் வருதுன்னா ஏன் வராது? ஏன்னா நீ எல்லாம் பார்க்கறது வயலன்ஸ், ரேப்பு காட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் பெட்ல போய் படுத்தா நைட்ல எனக்கு பாம்பு வருது, பல்லி வருது, எல்லாம் வரும். நீ படுக்கும் பொழுது தோல்வியோட போற பெட்டுக்கு. யூஆர் கோயிங் டு பெட் டிஃபீட்டட், வேக் அப் டிஃபீட்டட் இன் த மார்னிங். காலையில எழுந்திருக்கும் பொழுது தோல்வி, பயம், கவலை, சந்தேகம், ஃப்ரஸ்ட்ரேஷன், அரையணும் போல இருக்கும். தோணு வரவன சண்டை போறது, போய் கண்டக்டர், பஸ் கண்டக்டர் போய் சண்டை எடுக்கிறது. ஏன்னா தேவனுக்கும் முதல்ல அன்பு இல்லாத இடம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில மனசுல சந்தோஷம் இல்லைன்னா எல்லாரையும் பார்த்து எரிஞ்சு விடதான் தோணும். அல்லேலூயா. உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை? உன்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? கனெக்ஷன் அங்க கட்டாய் இருக்குது. நீ ஹாரிசாண்டலா என்னதான் நீ ட்ரை பண்ண பார்த்தாலும் வெர்டிகல் கனெக்ஷன் லாஸ்ட். சிலுவை என்னது? முதல்ல சென்டரு, ஹாரிசாண்டல். அப்படின்னா என்ன? லவ் ஃபார் காட். அப்பதான் லவ் ஃபார் மென் வந்து சக்சஸ் ஆகும். ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறணும். ஃபர்ஸ்ட் யூ லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், with all your soul, with all your strength, vertical connection. அதுக்கப்புறம் you love God, as you love God you love men. ஆண்டவர் அன்பு கூறுவது போல உங்க அப்பா, உங்க அம்மா, உன் புருஷன், உன் பிள்ளைங்க, உன் தம்பி, அக்கா, அண்ணன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கூட வேலை செய்யறவங்க, முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தாதான் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இங்க கனெக்ஷன் கரெக்டா இருந்தது, அப்புறம் இங்க எல்லாமே சரியா இருக்குமா? சொல்லுங்க. வேலை செய்யறதுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா முதல்ல அங்கேயும் இங்கேயும் என்ன இல்லை? கனெக்ஷனு. நமக்கும் தேவனுக்கும் கனெக்ஷனு கட்டு. அப்ப இது எல்லாம் கட்டாதான் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. எனக்கும் தேவனுக்கும் உறவு சீராக இருக்க வேண்டும். உறவு எப்படி இருக்கணும்? வெர்டிகல் கனெக்ஷன் கிளீனாக இருக்கணும். முதல்ல எழுந்த உடனே தேவனை தரிசித்து, யுவர் ஃபர்ஸ்ட் டே. நான் ஒண்ணு சொல்றேன், நல்ல கவனிங்க. எந்த ஒரு நபரோ மனுஷனோ முதல்ல எழுந்த உடனே முதல்ல தேவனுக்கு நேரம் செலுத்தணும்ன்ற பிரின்சிபல். யார்ட்டையும் பேசக்கூடாது. இந்த உலகத்துல பிரைம் மினிஸ்டரே வரட்டும். அல்லேலூயா. நெல்லை ஜெபராஜ் சொல்லுவாரு, ஜெப நேரத்துல அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணா அவருக்கு பிடிக்காது. வெளியில பிஏ போட்டு வச்சிருப்பாராம். அது சொன்னா, இந்த இந்தியா நாட்டினுடைய பிரசிடென்ட்டே என் வீட்டு வாசல்ல வந்து கதவு தட்டினாலும் என்ன பண்ணக்கூடாது? நீ கதவை திறந்த, நீ செத்த. என்ன சொல்லலாம்? ஒருவேளை பிரசிடென்ட்டே என்னை தேடி பார்க்க வந்தா கூட என்ன பண்ணக்கூடாது? கதவை என்ன சொல்லணும்? மிகப்பெரிய விஐபியோட
பேசிட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணு சொல்லணும். அவன் கேட்பான், யார் அப்படிப்பட்ட விஐபி என்ன விடனா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன, சத்தமா சொல்லுங்க. நீங்க தேவனுக்கு முதல்ல உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு கிளீனா இருந்ததுன்னா, பிரசிடென்ட் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க போய் இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட்டுக்காக சொல்லுங்க, அவங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக. ஏன்? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கிளீனாக இருக்கிறது. ஆண்டவரோடு நமக்கும் உறவு சீராந்தா நம்ம யார் காலையும் போய் விழ தேவையில்லை, யார் தயவும் நமக்கு தேவையில்லை, கர்த்தருடைய தயவு மட்டும் நமக்கு போதும். நீங்க போய் யார்ட்டையும் போய் என்ன பண்ணதில்ல, காசுக்காக கொடுங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய தயவுக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு வழி பிறக்கும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை திறப்பாரு. ஆமென். நான் பேங்க் கிட்ட போய் லோன் கேட்டேன், இல்லைன்னா போடா பரவாயில்ல பாத்துக்கோ, அதை பத்தி கவலையே கிடையாது. அல்லேலூயா. கேட்டோம் கொடுத்தா சரி, இல்லைன்னா அதற்கும் அதை குறிச்சு கவலை எல்லாம் கிடையாது. தேவன் வழியை திறக்க அவரால் முடியும். எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் வழியை, சத்தமா சொல்லுங்க. ஏன்? நமக்கும் தேவனுக்கும் அந்த கான்சியஸ் கிளீனா இருக்கும் என்று சொன்னால் உங்க லைஃப்ல எல்லாமே ஜெயம்தான், எல்லாமே விக்டரி தான். தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். நீங்க போய் லைன்ல காத்திருக்க வேண்டியதல்ல. எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்காக சீக்கிரமா செய்வார். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி, அதான் ஜெபத்துல சொன்னேன், ஆண்டவருடைய கையை இல்ல அவருடைய முகத்தை தேடணும். இன்னைக்கு ஜனங்கள்லாம் எதுக்கு வராங்க சர்ச்சுக்கு? கர்த்தர் கையை பார்த்து எதனா கொடுப்பாரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போனதுன்னா, நான் சொன்னேன் அவருடைய முகத்தை தேடினா அவர் கை ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய முகத்தை தேடுவீங்க? இயேசுடைய கை வேணுமா, அவருடைய முகம் வேணுமா? சத்தமா சொல்லுங்க. இயேசுடைய முகம் வேணுமா, அவர் கை வேணுமா? நான் சொல்றேன், இயேசுடைய முகத்தை தேடினீங்கன்னா அவருடைய கை ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க கேட்க தேவையில்ல, அவரே கொடுப்பார். அவருடைய கையை எல்லாத்தையும் கொடுப்பார். கேட்டதையும் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். நீங்க எதுக்காக கேட்க தேவையில்லை. அல்லேலூயா. எதுக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம்? எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அதுக்கு சுத்த மனசாட்சி இருக்க வேண்டும். நீங்க பாவம் செய்யும் பொழுது அந்த சுத்த மனசாட்சி என்ன பண்ணுது சொல்லுங்க? See, when you don't have a clean conscience with God, you cannot go to God to receive anything. நீங்க எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? குற்ற மனசாட்சி தடுக்கும். சொல்லுங்க. குற்ற மனசாட்சி கேட்கிற உரிமை உங்களுக்கு. ஏன்னா குற்ற மனசாட்சி உங்களையே கண்டம் பண்ணும். நீங்களே உங்களை காயப்படுத்துவீங்க. ஆண்டவர் உங்களை காயப்படுத்த மாட்டாரு, நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொள்வீங்க. செல்ஃப் கண்டம்னேஷன் வரும். ஆனால் நீங்கள் சுத்த மனசாட்சி உள்ள இருதயம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிக்கலாமா?